வணக்கம். இன்று நாம் காணப்போகும் உலக அதிசயம் அமேசான் மழைக்காடு. இது வெறும் ஒரு காடு அல்ல, இது பூமியின் உயிர் மூச்சு. தென் அமெரிக்காவில் பரந்து விரிந்த இந்த மழைக்காடு 7 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 9 நாடுகளை கடந்து இயற்கையின் பரிபூரண வடிவமாக இருக்கிறது. இந்த பகுதியில் மட்டும் சுமார் 309 பில்லியன் மரங்கள், 16,000 மர இனங்கள். பூமியின் மொத்த மழைக்காடுகளில் பாதிக்கு மேல் அமேசானில் தான் உள்ளது. அதனால் இது பூமியின் பசுமை இருதயம் என அழைக்கப்படுகிறது. இந்த காட்டில் மட்டும் 30 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றனர். இவர்களில் 350 வெவ்வேறு பழங்குடி இனங்கள். அதில் 60 இனங்கள் இன்னும் முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில். ஆனால் இந்த இயற்கை செல்வம் இன்று அபாயத்தில் உள்ளது. காடழிப்பு. ஒவ்வொரு நொடியும் நூற்றுக்கணக்கான மரங்கள் அழிக்கப்படுகின்றன. இது பருவமழை முறை, உயிரினங்கள், மாசு கட்டுப்பாடு அனைத்தையும் பாதிக்கிறது. பிரேசிலில் மட்டும் காடழிப்பால் ஏற்படும் இழப்பு அதிலிருந்து கிடைக்கும் லாபத்தை விட 7 மடங்கு அதிகம் என்பதை கணக்குகள் காட்டுகின்றன. 2023இல் உலக வங்கி காடழிப்பின்றி வளர்ச்சி அடைய ஒரு திட்டத்தை முன்மொழித்தது. இது நம் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை ஊட்டுகிறது. அமேசான் காடு நம் உலகத்தின் உயிரணு. அதை காப்பது நம் கடமை. இன்றைய பசுமை இருதயமாக அழைக்கப்படும் அமேசான் மழைக்காடு உண்மையில் பண்டைய நாகரிகங்கள் வாழ்ந்த அடர்த்தியான வாழ்விடமாக இருந்தது. தொல்பொருள் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன, மனிதர்கள் இங்கு வாழத் தொடங்கியது 11,000 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்திருக்கும். பழமையான குடியேற்றங்கள் கிபி 1750க்கு முன்பே காடுகளில் மாற்றங்களை உருவாக்கின. நாம் என்றே கண்டுகொள்கிறோம், இவை வெறும் காட்டான நிலங்கள் அல்ல. இவை ஒருவேளை மனிதனால் வடிவமைக்கப்பட்ட சூழல்களாக இருக்கலாம். அமேசானியா ஒரு போலி சொர்க்கம் என்ற புத்தகத்தில் இவ்வூர் அப்போதைய மக்கள் தொகைக்கு ஏற்ற நிலம் அல்ல என கருதப்பட்டது. ஆனால் சமீபத்திய கண்டுபிடிப்புகள் இதற்கெதிராகவே சொல்லுகின்றன. 1492இல் மட்டும் 8 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இங்கு வாழ்ந்திருக்கலாம். உணவு தயாரிப்பு, நகர அமைப்பு, விவசாய, மண் மேலாண்மை இவை அனைத்தும் முன்னேறியவையாக இருந்தன. இந்த நாகரிகங்களை பார்த்த ஐரோப்பியர் பிரான்சிஸ்கோ டி ஓரெல்லனா 1542இல் இங்கு பயணம் செய்தபோது சிக்கலான ஒரு நாகரிகம் இருந்ததை தனது குறிப்புகளில் பதிவு செய்தார். ஆனால் அந்த சமூகங்கள் என்ன ஆயிற்று? ஐரோப்பாவிலிருந்து வந்த நோய்கள், பெரியம்மை, வெரட்டையை போன்றவை நாகரிகங்களை அழித்தன. மக்கள் சாக சாக அந்த வரலாறு மழைக்காட்டில் புதைந்தது. 1970களில் இருந்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் டெர்ரா பிரேட்டா எனப்படும் கரிம மணல், தொல்பொருள் நகரங்களின் பாதைகள், பாலங்கள், பிளாசாக்கள் அனைத்தும் ஒரு மறைந்த நாகரிகத்தின் சாட்சிகள். ஜிங்கு பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பெரிய குடியிருப்புகள் இவை மனித கலைமையால் வடிவமைக்கப்பட்ட வன நகரங்கள். ஆனால் இந்த பூமியெல்லாம் அமைதியாக இருந்ததா? பழங்குடியினர்கள் ஜீவாரோ, யானோமாமி, முந்துருகு போன்ற பல இனங்கள் பல ஆண்டுகளாக சண்டைகளிலும் தலையொட்டு போர்களிலும் ஈடுபட்டனர். சில இனங்கள் பிற இனங்களை முழுவதுமாக அழித்த கதைகளும் உள்ளன. 1961இல் ரிச்சர்ட் மேசன் எனும் ஆய்வாளர் தொடர்பு இல்லாத பழங்குடியினரால் கொல்லப்பட்டார். மாட்சேஸ் மக்கள் 1969 வரை வெளி உலகத்துடன் தொடர்பில் இல்லை. இவை அனைத்தும் நமக்கு என்ன சொல்லுகின்றன? அமேசான் மழைக்காடு என்பது இயற்கையின் சோதனை அல்ல, மனிதவளத்தின் கலைமையால் உண்டான ஒரு உயிருள்ள நாகரிக மரபு. 5 முதல் 10 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நீர் மடங்கு பூமியை வென்று புருஷார்க்கை வென்று அட்லாண்டிக் பெருந்தடலுக்கு வழிவகுத்தது. இதுவே இன்றைய அமேசான் நதியின் உருவாகும் நொடியாக அமைந்தது. ஆனால் இந்த இயற்கையின் அதிசயத்தை ஊட்டம் தரும் ஒரு ஆச்சரியமான சக்தி உலகத்தின் இன்னொரு பகுதியில் இருந்து வருகிறது. சஹாரா பாலைவனத்தில் இருந்து பறக்கும் தூசிகள். ஆண்டுக்கு 182 மில்லியன் டன் தூசி பசுமையான அமேசானில் பறந்து வந்து விழுகிறது.
அதில் 22 மில்லியன் டன் தூசி பாஸ்பரஸ் எனப்படும் தாவர வளர்ச்சிக்கு முக்கியமான உரமாக அமைகிறது. இது இயற்கையின் வலையமைப்பின் அழகான இணைப்பு. ஒரு பாலைவனத்தின் தூசி ஒரு மழைக்காடை பசுமையாக்குகிறது. காலிப்சோ என்ற நாசா செயற்கைக்கோள் இதை கண்காணிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த தூசி எவ்வளவு வருகிறது, எவ்வளவு குறைகிறது என்பதை கண்டறிகிறது. 2007இல் இருந்த அளவின் 86% 2011இல் குறைந்தது. இது சஹாராவின் அருகில் உள்ள சஹெல் பகுதியில் மழை வீதியில் ஏற்பட்ட மாறுதலால் ஏற்பட்டது. அமேசானுக்குள் பாஸ்பரஸும் கூடவே பன்னாட்டு தீவெப்பநிலையும் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்காவின் மண்ணும் புழுவுகளும் பறவைகளும் அனைத்தும் இணைந்து இயற்கையின் ஒரு வாழ்க்கை வட்டத்தை உருவாக்குகின்றன. இது வெறும் மரங்களின் காடு இல்லை, இது புவியின் உயிரின் உயிரணு. இந்த பூமியில் உள்ள உயிரின் உண்மையான ராஜதந்திரம் எங்கே என்றால் அது அமேசான் மழைக்காடுகளில் தான் இருக்கும். உலகத்தின் உயிரணு போல விளங்கும் வெப்ப மழைக்காடுகளில் அமேசான் உயிரினங்களின் தலைநகராக திகழ்கிறது. உலகிலுள்ள ஒவ்வொரு 10 உயிரினங்களில் ஒன்று இங்கு வாழ்கிறது. இந்த மண்டலத்தில் சுமார் 25 லட்சம் பூச்சி வகைகள், ஆயிரக்கணக்கான தாவரங்கள் மற்றும் 2000த்திற்கும் மேற்பட்ட பறவைகளும் சதன்ட் மேமல்ஸுங்களும் உள்ளன. இதுவரை அறிவியலாளர்கள் 40,000 தாவர வகைகள், 2200 மீன்கள், 1294 பறவைகள், 427 பாலூட்டிகள், 428 அமீபியன்கள் மற்றும் 328 பாம்பு கிளந்தி வகைகள் ஆகியவற்றை பதிவு செய்துள்ளனர். அமேசானில் ஒவ்வொரு ஹெக்டேரிலும் சுமார் 1 பில்லியன் வகையான சிறு உயிரினங்கள், பெரும்பாலும் பூச்சிகள் உள்ளன. ஒரு சதுர கிலோமீட்டரில் மட்டும் 96 டன் உயிருள்ள தாவரங்கள் இருக்கின்றன. ஒரு சிறிய இடத்திலே கூட வாழும் மரங்களின் எண்ணிக்கை உலகில் எங்கும் இல்லாத அளவில் அதிகமாக இருக்கிறது. எக்வடாரில் உள்ள 62 ஏக்கர் நிலத்தில் மட்டும் 1100 மர வகைகள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த காட்டின் பசுமை பரப்பளவு கூட பருவநிலைக்கேற்ப மாறும். வெயிலான பருவத்தில் இலைகள் பரவி தம்முடைய பசுமையை அதிகரிக்கின்றன. மழை காலத்தில் அவை சுருங்கி கார்பன் சுழற்சியை சமநிலையில் வைத்திருக்கும். ஆனால் இந்த பசுமையின் நடுவே ஒரு பாரமான சாயலும் இருக்கிறது. தோன்றத் தொடங்கியதிலிருந்து நமது செயலால் இந்த உயிரின் கோணங்களில் விரிசல்கள் ஏற்படத் தொடங்கியுள்ளன. தொகுப்பாக 13,000க்கும் மேற்பட்ட தாவர மற்றும் மிருக வகைகள் காட்டுத்தீ மற்றும் வனவெட்டால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். 90% வரை உயிரினங்கள், குறிப்பாக நிலவாழ் பாலூட்டிகள் மற்றும் தாவரங்கள் தீயின் தாக்கத்தை உணர்ந்துள்ளன. அமேசான் என்பது பூமியின் உயிரின் எஞ்சிய நரம்பு. இங்கே உயிர்கள் ஓர் ஓரத்தில் மறைந்து கிடக்கின்றன, இன்னும் பெயர் பெறாமல். இவற்றை நாம் அறிய வேண்டும், பாதுகாக்க வேண்டும், ஏனெனில் இவை நம்மிடமிருந்து விலகும் முன். ஆனால் இன்று அதன் இதயத் துடிப்பு மெதுவாக குறைந்து வருகிறது. வனவெட்டு என்பது வனப்பகுதிகளை காடில்லாத நிலங்களாக மாற்றும் செயலாகும். இங்கு மனித குடியேற்றம் மற்றும் நில அபிவிருத்தியே முக்கிய காரணங்களாக உள்ளன. 2022ஆம் ஆண்டுக்குள் அமேசானில் ஏற்கனவே 20% வனப்பகுதிகள் அழிக்கப்பட்டுவிட்டன. மேலும் 6% பகுதி மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை 25% ஐ தொட்டுவிட்டால் அமேசான் ஒரு சாவண்ணா நிலமாக மாறும் அபாயகரமான மாற்று எல்லை டிப்பிங் பாயிண்டை எட்டும். இந்த சவன்னீசேஷன் என்பது ஒரு ஒழுங்கற்ற சிறிதாக நிகழும் ஆனால் நிரந்தரமான மாறுபாடாகும். 1960களுக்கு முன் அமேசானின் அகப்பகுதிக்கு செல்ல இயலாத நிலை. பசுமை முழுவதும் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் பின்னர் வெட்டிக்காய்ச்சும் விவசாய முறைகள், மண் சோம்பல், பூண்டு பரவல் ஆகியவையால் விவசாயிகள் நிலத்தை நிரந்தரமாக பயன்படுத்த முடியாமல் புதிய நிலம் தேடி வனங்களை அழிக்கத் தொடங்கினர். 1970களில் ஆரம்பிக்கப்பட்ட டிரான்ஸ் அமேசோனியன் பாதை அமேசானின் அழிவுக்கு செய்த ஆரம்ப பாடல். இந்த சாலைகள் காடுகளை துண்டித்தன, மக்கள் குடியேற தூண்டின, பசுமை நிலங்களை மேய்ச்சலுக்கு மாற்றின. 1991 இருந்து 2000 வரை மட்டும் 1.7 லட்சம் சதுர கிலோமீட்டர் வனம் அளிக்கப்பட்டது. 3% வன அளிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று கால்நடை மேய்ச்சலாகவே பயன்படுத்தப்படுகிறது. சோயா விவசாயமும் முக்கிய காரணம். ஆனால் லேடி மேரே ஒலிவீரா நடத்திய ஆய்வுகள் எதை காட்டுகின்றன தெரியுமா?
வனம் அழிக்கப்படும் போதெல்லாம் மழை குறைகிறது. மழை குறையும் போது சோயா விளைச்சலும் குறைகிறது. அதாவது பொருளாதார நன்மை என்ற பெயரில் அழிக்கப்படும் காடுகள் எதிர்மாறாகவே நாட்டுக்கே இழப்பை ஏற்படுத்துகின்றன. முழுக்க முழுக்க வனத்தையே நம்பி வாழும் தாய்மைசார் சமூகங்கள் வாலேதோ ஜவாரி, யானோமாமி, கயாப்பு இவர்கள் எதிர்த்து நின்றனர். ஆனால் பெரிய நிறுவனங்கள், சாலை திட்டங்கள், சோயா வியாபாரங்கள் தங்கள் பாதையை தொடர்ந்தன. 2000 2005 வரை ஆண்டு சராசரி வன அழிப்பு 22,192 சதுர கிலோமீட்டராக உயர்ந்தது. பின்னர் குறைந்தாலும் 2019க்கு பின்னர் மீண்டும் வளர்ந்து வருகிறது. 2019இல் 72,000த்திற்கும் மேற்பட்ட தீப்பிடிப்புகள், அதில் பாதிக்கு மேல் அமேசானில். ஜூன் மாதத்தில் மட்டும் 88% அதிகரித்த தீப்பிடிப்பு. இது சாதாரணமல்ல. தீப்பிடிப்பு மற்றும் மணவெட்டு உயிரினங்கள் மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த கியூமுலேட்டிவ் ஃபயர் இம்பேக்டட் ஏரியா என்பது உயிர் வகைகளின் அழிவோடும் நேராக தொடர்புடையது. மின்னியல் சுரங்கங்கள், எண்ணெய் சுரங்கங்கள், புதிய சாலைகள் இவை அனைத்தும் பசுமையின் நடுவே இரும்பு துளைகளை உருவாக்குகின்றன. சூரிய, காற்று, மின் தேவையை காரணமாக கோரி இன்னும் சுரங்கங்கள். இது ஒரு புதிய பெயரில் பழைய போக்கே கிரீன் எக்ஸ்ட்ராக்டிவிசம். பசுமை என்னும் பெயரில் பசுமையை அழிக்கும் கொள்கை. ஐரோப்பிய யூனியன் மற்றும் மெர்கசூர் நாடுகளுக்கிடையே உருவாகும் வர்த்தக ஒப்பந்தம். இது பசுமையை மீண்டும் புதிய வியாபாரத்தின் பெயரில் விற்கும் ஒப்பந்தமா? பிரேசிலிய மாட்டிறைச்சிக்கு சந்தையை விரிவுபடுத்துவது மட்டுமல்ல, அதற்கான நிலம் பெறுவதற்காக வனங்கள் அழிக்கப்படும் அபாயமும் உள்ளது. வானத்தில் நம் செங்குத்து கோணங்களில் தெரியும் வெள்ளை புள்ளிகள் வன அழிவின் பரிணாமம். கடைசியில் இந்த காடுகள் மட்டுமல்ல, அதன் உள்ளே மூச்சு விடும் ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு மனிதரும் பாதிக்கப்படுவோம். இந்த அழகான காடுகளை பார்த்தாலே உலகின் உயிர் சுவாசம் என்பதை உணரலாம். ஆனால் இந்த உயிர்மிகு அமேசான் காடுகள் இன்று அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றன. காடுகள் அழிக்கப்படுவதால் உயிரினங்கள் மட்டுமல்ல, காற்றும் நம் எதிர்காலமும் பாதிக்கப்படுகின்றன. 2021ஆம் ஆண்டில் முதல் முறையாக அமேசான் காடுகள் காற்றை உறிஞ்சுவதை விட அதிகமாக கார்பனை வெளியிட்டன. அளவுக்கு மீறிய வெப்பநிலை உயர்வும் 40%த்திற்கும் மேல் வனநாசமும் சேர்ந்துவிட்டால் அமேசான் நிரந்தரமாக சவன நிலத்துக்கு மாறும் அபாயத்தில் உள்ளது. இந்த காடுகளில் வாழும் பழங்குடிகளின் வாழ்வும் கலாசாரமும் பரம்பரை அறிவும் அழிகிறது. ஆனால் அவர்கள்தான் இந்த காடுகளின் உண்மையான பாதுகாவலர்கள். அந்த வேளையில் நம்பிக்கையின் ஒளியாய் 2023இல் பிரேசிலின் அரசு நடவடிக்கை எடுத்தது. காடழிவு விகிதம் 50% குறைந்தது. தூய்மை பொருளாதாரம். மரங்களை வெட்டாமல் வளரக்கூடிய வழிகள் இருப்பதையும் சுற்றுலா, பாலமர வளர்ப்பு, மரபணு பாதுகாப்பு போன்ற திட்டங்கள் காட்டுகின்றன. அமேசானை பாயும் செயற்கைக்கோள்கள் மற்றும் பழங்குடிகள் பயன்படுத்தும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் இந்த காடுகளை பாதுகாக்க புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றன. உலக நாடுகளும் வங்கிகளும் இணைந்து அழிவை தடுக்க புதிய நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. இயற்கையை பாதுகாக்கும் பொருளாதார நெறிமுறைகள் உருவாகின்றன. அமேசான் காடு நம்முடையது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும். அதை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். வனங்களை காப்போம், வாழ்க்கையை பாதுகாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் பகிரவும். மேலும் இவ்வாறான நவீன விஞ்ஞான பார்வையுடன் கூடிய இயற்கை வரலாறு வீடியோக்களுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள்.